ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சம்மருக்கு ஏற்ற ஒரு ராகி கூழ் தான் பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் முழு ராகி எடுத்துருக்கேன். அது ஒரு கப் எடுத்து நல்லா கழுவுங்க. 2 வாட்டி 3 வாட்டி நல்லா கழுவுனா அதில் மேலே இருக்க குப்பை அதெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அது நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டை தோசை மாவுலாம் அரைப்போம்ல, அது மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து குக்கரில் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் சோறு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வேக வச்சு வச்சுருக்கணும். நல்லா கொலை இருந்ததுக்கப்புறம் அதில் இதை ஊற்றுங்க. அதை அரைச்சி வச்ச ராகியை ஊற்றி அதில் ஒரு 3 மடங்கு தண்ணி ஊற்றுவோங்க. 3 நல்லா தண்ணியாக இருக்கணும். அதில் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதை அடுப்பில் வச்சு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டுறப்போ அது வந்து கட்டி திக்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா அது அடி பிடிச்சி அது ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா அது வெந்து வரும். வந்ததுக்கப்புறம் நல்லா தெரியும் நம்மளுக்கு ப்ரௌன் கலர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை மூடி வச்சு நைட்டு அப்படி வச்சுருங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கட்டியாக திக்னஸ்ஸாக ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து மோரோ இல்லை தண்ணி ஊற்றி கலக்கி குடிச்சிங்கன்னா சுவையான ராகி கூழ் தயாராகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்மருக்கு ஏற்ற ட்ரெயின் பண்ணி குடிங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.